ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல 2024 ரிலீஸ் ஆன லார்ட் ஈகிள்னு ஒரு சூப்பரான ஃபேண்டசி கதை. படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, நம்ம கதையோட ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போதே அவனோட அப்பா இறந்து போயிடுவாரு. அது மட்டும் கிடையாது, 10 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட அம்மாவையும் யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எந்த ஒரு தகவலும் இல்ல. இப்படி இருக்க பட்சத்துல 10 வருஷத்துக்கு அப்புறமா ஹீரோ வளர்ந்து ஒரு பெரிய பையனாயிட்டான். பணத்துக்காக குற்றவாளிகளை கொல்லக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்கான். அதாவது ஒரு பவுண்டி ஹண்டரா. வழக்கம் போல நகரத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு அரக்கனை உருவாக்க பாக்குற லூபாஜின்னு ஒரு மந்திரவாதி குரூப்பை பத்தி தகவல் கிடைக்குது. அதை விசாரிக்கிறதுக்காக ஹீரோ கிளம்புறான். அப்பதான் தொலைஞ்சு போன தன் அம்மா பத்தியும் தகவல் கிடைக்குது. அது என்ன தகவல், கடைசியில தன்னோட அம்மாவை கண்டுபிடிச்சானா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட முழு கதையுமே. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன். நேத்து நம்ம சேனல்ல 2024 இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன பாரசைட் தி கிரே அப்படிங்கிற சீரிஸோட முழு கதை விளக்கத்தை அப்லோட் பண்ணிருக்கோம். நிறைய பேர் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். சோ முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணிடுங்க. சரி, இப்ப அப்படியே டைரக்டா கதைக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஆத்தங்கரையை ஒட்டி ஒரு பொண்ண கல்யாண கோலத்துல ஊர்வலமா வண்டி மேல உட்கார வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணோட காவலுக்காக ஒரு மிகப்பெரிய பைல்வான் கையில கடாயுதத்தோட வந்துட்டு இருப்பான். மூஞ்சி ஃபுல்லா அங்க எங்கன்னு மார்க் வேற. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்க நேரம் பார்த்து கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம படத்தோட கதாநாயக வரான். டே பொடிப்பையா, யார் நீ? ஒழுங்கா வழிய விட்டு விலகு. வயலுக்கு ஹீரோவோ உன்னோட பேரு ஜீப்பின் தானே? இந்த போட்டோல இருக்க ஆள் நீ தானே? பாத்தியா, உன்னை யாரு சாகடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய சன்மானம் கிடைக்கும் போட்டிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஹீரோ ஒரு பவுண்டி ஹண்டர், அதாவது பணத்துக்காக கொலை பண்ணக்கூடிய ஒரு ஆளுன்னு வச்சுக்கலாமே. ஆனா நல்லவங்களை நம்மால் கொல்ல மாட்டான். லாங்ஸான ஒரு மண்டபம் இருக்கு, அங்க நிறைய டீமை சேர்ந்த ஆளுங்க இருப்பாங்க. அதுல லார்ட் ஈகிள் அப்படிங்கிற பேர்ல நம்ம ஹீரோவும் ஒரு ஆளா சேர்ந்திருப்பான். அந்த மண்டபத்துல இருக்க ஆளுங்க யார சாகடிக்கணும்னு உத்தரவு கொடுக்குறாங்களோ அவங்களை கொல்றது ஹீரோவோட வேலை. ஹீரோ தன்னை கொல்ல வந்திருக்கான்னு தெரிஞ்சதுமே பைல்வானுக்கு சம கோபம். சோ ரெண்டு பேருக்கு இடையில சமய ஃபைட் நடக்கிற பஞ்சாயத்து எல்லாத்தையுமே கல்யாண குளத்துல ஒரு பொண்ணு பாத்துட்டு இருக்கால. இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். அடுத்து சண்டை போட்ட ஹீரோவால அந்த பைல்வான ஒரு கட்டத்துக்கு மேல சமாளிக்கவே முடியல. சோ ஒரு சின்ன ட்ரிக்க பண்ணி ஈட்டிய அழகா வானத்துல தூக்கி போடும்போது அது அலேக்கா காத்துல பறந்து பைல்வானோட முதுகு பகுதியிலேயே டப்புன்னு குத்திரும். ஈட்டிய உருவன அடுத்த நிமிஷமே அந்த ஆள் அதே இடத்துல இறந்து போயிடுவான். அப்ப ஹீரோ கிட்ட இருக்க பதக்கத்தை பாருங்களேன். இவன் எந்த சன்மானத்துக்காக இந்த பைல்வான கொல்ல வந்தானோ அதுக்கான பணம் அந்த நிமிஷமே ஹீரோவோட அந்த பதக்கத்துக்குள்ள போயிடும். சொல்ல போனா இந்த பதக்கமே ஹீரோவோடது கிடையாது. சின்ன வயசுல ஹீரோவோட அப்பா இவனுக்கு கிஃப்டா கொடுத்தது. ஏன்னா அவரும் ஒரு பவுண்டி ஹண்டரா தான் வேலை பார்த்திருப்பாரு. ரொம்ப தங்கமான மனுஷன். இப்ப நடந்த கலவரத்தை பார்த்து கல்யாணம் பண்ண ஊர்வலமா கூட்டிட்டு போன ஆளுங்களுக்கு சம கோபம். டே கருப்பு சொக்கா, யாரா நீ கல்யாணத்துக்குள்ள வந்து கலவரம் பண்ணிட்டு இருக்க? என்னோட பேரு லார்ட் ஈகிள். பேரை கேட்டதும் போதுமே கல்யாணம் பண்ண அதே இடத்துல விட்டுட்டு வந்த வேலைக்கார பயலுங்க அங்க இருந்து தெரிச்சு ஓடிட்டானுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஹீரோவோட பேருக்கு புகழ் அதிகம். இங்க கட் பண்ணா அடுத்த இந்த லாங்ஸன் மண்டபத்தை காட்டுறாங்க. அங்க ஒரு பொண்ணு முகமுடிய போட்டுட்டு வராங்கல்ல, அவங்க தான் இந்த இடத்தோட தலைவி. ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க லார்ட் ஈகிள் மாதிரி நிறைய குரூப்பை சேர்ந்த ஆளுங்க இருப்பாங்க. அப்பதான் தலைவி லீலாவும் தன்னோட முகத்தை காட்டுவா. பைபிள்ல பாக்குறதுக்கு அவ்வளவு அம்சமா இருக்குதா. உடனே மத்த ஆளுங்களை பார்த்து, ஏண்டா நீங்க இந்த மண்டபத்துல ரொம்ப வருஷமா இருக்கீங்க, அவ்வளவு சீக்கிரமா யாருக்குமே கிடைக்காத சன்மானம் இப்ப அந்த லார்ட் ஈகிளோட பிரிவுக்கு கிடைச்சாச்சு. தானேயாலா அந்த ஹீரோ எத்தனை எதிரிகளை கொண்டிருக்கான் தெரியுமா? அப்படி இப்படின்னு ஹீரோவை புகழ்ந்து பேசும்போது மொத்த பேருக்கும் அசிங்கமா போயிடுச்சு. கரெக்டா அதே டைம்ல நம்ம ஹீரோ உள்ள வந்துட்டு இருப்பான். கூடவே கல்யாண கோலத்துல நம்ம ஹீரோயின் அவனோட இடுப்பை புடிச்சு வந்துட்டு இருக்கா. டே கம்யூனிட்டி, என் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணல எனக்கு நஷ்ட ஈடா 2 லட்சம் வெள்ளி நாணயங்களை கொடு. எது 2 லட்சமா? இது பாரு, நான் வேலை பார்த்ததுக்கு பணம் கூட எனக்கு அவ்வளவு கொடுக்க மாட்டானுங்க. சோ தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு கிளம்பு. இல்ல முடியாதுன்னு ஹீரோயினும் அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறா. இவனுங்க செய்யக்கூடிய காமெடி பார்த்து லீலாவுக்கு சிரிப்பு வந்துருச்சு. டே அந்த பொண்ணு கிட்ட பணத்தை கொடுக்கலாம்ல? மேடம், இருந்தா கொடுக்க மாட்டேனா? முதல்ல என்ன சேமிப்பு அறைக்கு கூட்டிட்டு போங்க, அங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சரின்னு ரெண்டு பேருமே அங்க இருக்க தங்க கலசத்துல கைய வைக்கும் போது இந்த உலகத்தை விட்டு இன்னொரு டைமென்ஷனுக்கு வராங்க. ஆக்சுவலா இங்கதான் நம்ம ஹீரோ பவுண்டி ஹண்டர்ஸா யாரையெல்லாம் வேட்டையாடுறானோ அதுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை எல்லாம் இங்க இருக்க சேமிப்பு அறைக்குள்ள வச்சிருப்பான். சந்தேகத்துல லீலாவும், ஏண்டா இவ்வளவு காசை வச்சு நீ என்ன பண்ண போற? சொன்னா நம்ப மாட்டீங்க, கொஞ்ச நாளாவே கடத்தப்பட்ட என்னோட அம்மா பத்தி திரும்ப திரும்ப கனவுகள் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை நான் அவங்கள பார்க்க போறேன்னு நினைக்கிறேன். அவங்க மட்டும் கிடைச்சிட்டாங்கன்னு வைங்களேன், இந்த வேலையெல்லாம் விட்டு தள்ளிட்டு ஏதாவது ஒரு கூலி வேலை பார்த்தாச்சும் இங்க சேர்த்து வச்சிருக்க பணத்தை வச்சு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துப்பேன். பயலுக்கு லீலாவும், பாரு உங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சு நீ ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனா வாழ முடியும். ஆனா எதுக்காக இந்த பணத்தை சேமிச்சு மட்டும் வைக்கிற? ஏன்னா என்னோட அம்மா கூட இல்லாத வரைக்கும் அந்த பேரும் புகழும் வெறும் குப்பைக்கு சமம். இப்படி எல்லாம் இவங்க ஒரு பக்கத்துல பேசிட்டு இருக்க இதே டைம்ல நம்ம கதையோட மெயின் வில்லிய காட்டுறாங்க. ஆக்சுவலா இவ ரோசாங்கன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பழங்குடி மந்திரவாதி குரூப்பை சேர்ந்த ஆளு. இவரோட முன்னோர்கள் ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க. பட் ஆனா தன்னோட பவர் அதிகப்படுத்துறதுக்காக அவங்களோட ஆன்மாக்களை இந்த பைபிள்ல உறிஞ்சிட்டா. காலங்கள் போக போக இவளால தனக்குள்ள இருக்க பவரை நிலையா வச்சுக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமா தன்னையும் மீறி கம்மியாயிட்டே இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு வேலைக்கார பொண்ணு வரா. ராணி, இப்பதான் தகவல் வந்துச்சு, லாங்ஸன் மண்டபத்துல இருக்க ஆளுங்களுக்கு நம்ம லூவாஜன் கூட ஒன்னா சேர்ந்து மந்திர வேலைகளை பாக்குறோம்னு ஒரு சின்ன டவுட் வந்திருக்கு. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? அந்த லாங்ஸன் ஆளுங்களை பார்த்து நான் பயப்படணுமா? அப்பேற்பட்ட நகரத்தையே ஆளக்கூடிய அரசனை பார்த்தே நான் பயப்பட
விட மாட்டேன். ஒருவேளை உனக்குள்ள பயம் அதிகமா இருக்கோ, எங்க ராணியோட பவர் கம்மியாயிடுச்சு, இவங்க இறந்து போயிட்டாங்கன்னா தனக்கு ஒரு ஆபத்து வந்துரும்னு. ஐயோ ராணி, அப்படிலாம் கிடையாது, நான் போய் உங்களை அப்படிலாம் நினைப்பனா? நீங்க கேட்டீங்கன்னா என்னோட உயிரை கூட நான் துச்சமா கொடுப்பேன். அப்படியா, சரி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா அந்த பொண்ணோட ஆன்மாவை உறிஞ்சு வில்லி தனக்குள்ள குறைஞ்சிட்டு இருக்க பவரை ஓரளவுக்கு நிலையா வச்சுட்டா. அடுத்து லாங்சன் மண்டபத்தை காட்டுறாங்க. அங்க ஒரு அவசர கொடுக்க, நான் சூரிய குடும்பத்தை சேர்ந்த ஆளு, உடனே லீலாவை பார்த்தாகணும் அப்படி இப்படின்னு கையில ஆயுதத்தோட உள்ள வராங்க. யாராவது வழியில தடுக்க பார்த்தா கூட அவங்கள மதிக்காம தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பான். அப்போ ஒரு ஆள் கடுப்பாகி மேஜிக்கல் பவரை வச்சு டப்புன்னு ஒரு அட்டி பறந்து போனவன் அங்க இருக்க கேடயத்து மேலேயே டப்புன்னு இடிக்க, அதுக்கு பின்னாடி இருந்து ஒரு ஆள் வெளியில வரல. இவனை நம்ம ஷார்ட்டா கேடி பையன் மைண்ட்ல வச்சுப்போம். ஐயா மன்னிச்சிருங்க, இவரு சூரிய குடும்பத்தோட இளவரசன், யாரா வேணா இருக்கட்டும். ஆனா இந்த லாங்சன் மண்டபத்துல நிறைய விதிகள் இருக்கு, அதை தாண்டி யாராலையும் உள்ள வர முடியாது. தோடா நீ சொல்றத நான் கேட்கணுமான்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த அவசர கொடுக்க ஒரு அம்பு எடுத்து டக்குன்னு குறி வச்சு அட்டாக் பண்ணுவான். நல்லவழியா ஹீரோ உள்ள புந்து அந்த வயசான ஆளை காப்பாத்திட்டான். இளவரசங்கிற ஒரே காரணத்தாலதான் உங்ககிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்க, இல்லனா என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் வில்ல விடும்போது அப்ப ஹீரோ கையில இருக்க வில்ல மட்டும் அட்டாக் பண்ணிட்டு அசால்ட்டா நடந்து போவான். சேட்டக்கார பைபிள்ல சும்மா இருக்கணும்ல, கேடி பையன்கிட்ட இருக்க கோடாரிய வாங்கி டப்புன்னு வீசுவான். ஹீரோ மேல குத்த போதும் நினைக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம படத்தோட ரெண்டாவது ஹீரோயின் வந்துட்டாங்க. இவளுக்குள்ள இருக்க பனி சக்தியை பயன்படுத்தி அந்த கோடாரியவே ரொம்ப அசால்ட்டா தடுத்துட்டா. முதல் பார்வையிலேயே ஹீரோவுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த அகராதி பைபிளியான ஜானை சாந்தப்படுத்தி, எப்பா நீ யாரு, எதுக்காக இங்க வந்தன்னு கேட்பாங்க. பயலுக்கு கேடி பையனும், நாங்க சூரிய நகரத்தை சேர்ந்தவங்க, சமீப காலமா எங்க நகரத்துல இருந்த மந்திரவாதி பெண்கள் கடத்தப்பட்டுட்டே இருக்காங்க, நாங்களும் விசாரிச்சு பார்த்தோம். தடயங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது அதுல லூபாஜின் மந்திரவாதிகள் இதுல ஈடுபட்டு இருக்காங்கன்னு சந்தேகம் வருது. சோ அதனால நீங்க தான் லூபாஜின் அழிக்கிறதுக்கு உங்களோட ஆளுங்களை ஏன் கூட அனுப்பி வைக்கணும். எவ்வளவு பணம் கேட்டாலுமே இளவரசர் ஜான் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு. பணத்துக்காக வேலை பாக்குறது தான் இவங்களோட வேலை. அதனால லீலா இப்ப ஹீரோ, ரெண்டாவது ஹீரோயினான நம்ம ஜூலி, இவங்க ரெண்டு பேரையும் வந்த அந்த ஆளுங்க கூட லூபாஜின் அழிக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு பொறுமையா காட்டு வழியா போயிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பைத்தியக்கார ஜான் மட்டும் வாயை மூடவே மாட்டேங்கிறாங்க. நான் அவ்வளவு பெரிய ஆளு, அத்தனை அரக்கர்களை கொண்டிருக்கேன், இத்தனை மிருகத்தை கொண்டிருக்கேன், அப்படி இப்படின்னு கதை கதையா விட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோ அதையெல்லாம் பெருசா கண்டுக்கல. ஆமா நம்ம தேடி போற அந்த லூபாஜின் அவன் எப்படிப்பட்ட ஆளு? பயலுக்கு ஜூலியும் அவனுக்கு நிறைய மேஜிக்கல் பவர் இருக்கு, எடுத்தோம் கவுத்தோம்னு அவன் இருக்க இடத்துக்கும் போயிட முடியாது. கண்டிப்பா இந்த காடுகள்ல இருந்தே நிறைய பொறிகளை வச்சிருப்பான். ஒவ்வொரு பொறியை கடந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போனாதான் அவனை பார்க்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமா இடமும் இருட்ட ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோவுக்கு இந்த காட்டுக்குள்ள யாரோ தங்களை ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே தன்னோட ஈட்டியை வச்சு அட்டாக் பண்ணும்போது மரத்துக்கு மேல ஒளிஞ்சிருந்த நம்ம கதையோட ஹீரோயின் தொப்புன்னு கீழே வந்து விழுவா. அடி பாவி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என் சீர்வரிசை எல்லாம் நீ தானே வீணாக்குன, அதுக்கு நஷ்ட ஈட கொடுத்தாதான் நான் இங்க இருந்து போவேன். சும்மா விளையாடாத, இது ஒரு ஆபத்தான காடு, ஒழுங்கா அங்க இருந்து கிளம்பிடு. இவன் கைய பிடிச்ச அடுத்த நிமிஷமே அந்த ஜானு பையன் உள்ள புந்து, யோ என்னையா ஒரு பொண்ணோட கைய பிடிக்கிற, வந்துட்டான்டா வளைஞ்சுக்கிட்டு. டேய் கைய விட்டுட்டேன் போதுமா, சரி சரி அப்படியே ஒதுங்கி நில்லு, நான் அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிறேன். செல்லம் நீ எங்கடி போற? நான் லாபோஜி நகரத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துக்கு போறேன். அப்படியா செல்லம், நீ தனியாலாம் போக வேணாம், நாங்களும் அந்த வழியா தான் போறோம். எங்க வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா உன்னை பாதுகாப்பா உங்க வீட்டுல விட்டுறோம். ஆமா உனக்குள்ள என்ன பவர் இருக்கு? நெருப்பு சக்தி, பரவாயில்லையே, சின்ன பொண்ணு உடம்புக்குள்ள இவ்வளவு பவர் இருக்குதுப்பா, கண்டிப்பா இவ்வளவு நமக்கு உதவியா தான் இருப்பான்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு பொறுமையா கிளம்பலான்னு பாக்கும்போது ஏதோ ஒரு தீய சக்தி இவங்களுக்கு பக்கத்துல இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அடுத்த நிமிஷமே காட்டுக்குள்ள இருந்து கூர்மையான கத்திகள் இவங்களை அட்டாக் பண்ண பறந்து வந்துட்டு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஆயுதங்களை வச்சு 4 பேரும் ஓரளவுக்கு தடுத்துருவாங்க. பட் ஆனா ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியல. அப்ப ஜூலி தான் உள்ள போந்து தன்னோட பனி சக்தியை பயன்படுத்தி ஆயுதங்கள் தான் மேல பட முடியாத மாதிரி மொத்தமா கவர் பண்ணிப்பா. ஆனா அது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. ஒரு கட்டத்துல அந்த கவசமே டப்புன்னு உடைஞ்சிடும். அப்பதான் நம்மால அந்த ஆயுதங்கள் எங்க இருந்து வருதுங்கிற விஷயத்த பாத்துட்டான். சோ ஈட்டியால குறி வச்சு அட்டாக் பண்ணும்போது மறைஞ்சிருந்த ஒரு அரக்கி வெளியில வருவா. ஆக்சுவலா இவ லூபாஜினோட அல்லக்கையில ஒருத்தி. பரவாயில்லையே, என்னோட தாக்குதல்ல இருந்து ரொம்ப சீக்கிரமா தப்பிச்ச ஆளுங்க நீங்க தான், உங்களுக்குள்ளயும் திறமை இருக்கு. அப்ப ஜான் உள்ள போந்து, மேடம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, கையில என்ன? இது ஒரு இசைக்கருவி. அப்படியா, உங்களுக்கு பாட்டெல்லாம் பாட தெரியுமா? அதுக்கு என்னப்பா, தாராளமா பாடலான்னு சொல்லிட்டு இவன் அந்த கருவியை வாசிக்க ஆரம்பிச்சதுமே அதுக்குள்ள இருந்து கூர்மையான ஆயுதங்கள் வெளியில வருது. பயந்து போன ஜான் கேடி பையன் பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பான். அதுக்கப்புறமா மொத்த பேருமே அந்த குடை அரக்கி கூட சண்டை போடும்போது ஒரு மிகப்பெரிய நிழல் அரக்கனை வெளியில கொண்டு வந்துட்டா. எல்லாரும் ஒதுங்கி நில்லுங்க, நான் இவளை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப தனியால சண்டை போடுவான். பக்கத்துல வந்து ஜம்ப் அடிச்சு ஈட்டியை வச்சு குத்தும் போது அது இன்னும் நிறைய ஈட்டிகளா மாறி அவ்வளவு பெரிய நிழல் அரக்கனையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு. காயம்படுதால அந்த லூபாஜினோட அல்லக்கையும் சுருண்டு விழுந்துட்டா. வாழ்த்துக்கள், உங்களுக்கு வைக்கப்பட்ட முதல் சோதனையில நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் உங்களை தடுக்க மாட்டேன், இந்த இடத்த விட்டு தாராளமா அடுத்த லெவலுக்கு போங்க, இல்லனா மட்டும் கிழிச்சிடுவேன். சரிதான் போடின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா காட்டுக்கு நடுவுல ஓய்வு எடுப்பாங்க. ஏன்னா ஹீரோனுக்கு லைட்டா பவர் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு போல. பைபிள்ல தனியா உட்கார்ந்துட்டு இருக்க விஷயத்த பார்த்து ஹீரோ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் ஓரளவுக்கு சின்ன பையனா இருக்கும்போது என்னோட அப்பா இறந்து போயிட்டாரு. அடுத்த சில பல மாதங்கள்லயே என்னோட அம்மா கடத்தப்பட்டாங்க. இப்ப வரைக்கும் அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எதுவும் தெரியல. ஆனா 10 வருஷமும் என்னோட அம்மாவை தான் நான் அதிகமா தேடிட்டு இருக்கேன். உனக்காச்சும் பேருக்குன்னு அம்மா அப்பான்னு இருக்காங்க. ஆனா நான் பனி கால்வாயில என்னோட குருவோட பள்ளி இருக்கு, அதோட வெளிப்பக்கம்
பக்கத்துல யாரோ ஒருத்தர் என்ன அப்படியே இந்த பதக்கத்தோட விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மாஸ்டர் தான் என்ன அவரு கூடயே வச்சு வளர்க்க ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி தங்களை பத்தின கதைகளை சொல்லிட்டு இருக்க இதே டைம்ல நம்ம ஹீரோனை பாருங்களேன். இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து லைட்டா கடுப்பாகிறா. ஏன்னா ஹீரோவை பார்த்த நொடியிலேயே இந்த பைபிளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு லூபாஜினை தேடி கிளம்புறாங்க. வழியில ஒரு சின்ன கோட்டை சுவர் இருக்கு. அதை கடந்து உள்ள வந்து கவனிக்கும் போது அந்த இடத்துல யாரையுமே காணோம். சொல்லப்போனா மக்கள் வாழ்றதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல. ஒருவேளை இது அந்த லூபாஜினோட தந்திரங்கள்ல ஒண்ணா இருக்குமோ? இப்படி எல்லாம் இவங்க பேசிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பின்னாடி ஒரு கருப்பு உருவம் ரகசியமா ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. மேபி லூபாஜினோட அல்லக்கையா இருக்கலாம். அதுக்கப்புறமா கோட்டைக்குள்ள இருக்க ஒரு அறை கதவு திறக்கும் போது பக்கவாட்டு சுவர்கள்ல நிறைய சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு. கண்ணு கட்டுற தூரத்துல ஒரு மிகப்பெரிய கதவு தெரியுது. ஆனா நடந்து போலான்னு பார்த்தா ஹீரோவுக்கு தயக்கம். ஏன்னா இந்த இடத்துல எங்க வேணா பொறிகள் வைக்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ ஒரு நல்ல பிளான யோசிக்கிற நேரம் பார்த்து ஜான் சும்மா இல்லாம என்னப்பா இத பார்த்து பயப்படுறீங்க, நானா கண்ணி விடிய வச்சுட்டு கண்ணாமூச்சி ஆனாலுன்னு வீரவசனங்களை பேசிக்கிட்டு பைபிள்ல பொறுமையா நடந்து போவான். ஆரம்பத்துல எந்த ஒரு ஆபத்தும் வரல அப்படின்னா இங்க எந்த ஒரு பொறிகளும் வைக்கப்படல நினைச்சுக்கிட்டு மொத்த பேரையும் தான் கூடயே பொறுமையா கூட்டிட்டு போகும்போது தெரியாதனமா பொறி ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அட பாவி, சும்மா இருந்தவனை கூட்டிட்டு வந்து கோத்து விட்டுடான்னு சொல்லிட்டு மொத்த பேருக்கும் அல்ல பக்கவாட்டு சுவர்கள்ல இருந்த பொம்மைகளுக்குள்ள இருந்து கூர்மையான ஈட்டிகள் அம்புகள்னு நம்ம ஆளுங்களை சாகடிக்க பறந்து வந்துட்டு இருக்கு. நம்ம ஆளுங்க காயப்படாம தப்பிச்சிட்டாலும் கூட இதே மாதிரியே சமாளிச்சுட்டே இருக்க முடியாது. சோ ஹீரோ உள்ள போந்து ஈட்டியை பயன்படுத்தி எந்த இடத்துல பொறிமுறைகள் வைக்கப்பட்டிருக்கோ அங்க குறி வச்சு தாக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய பொறிகள் உடைஞ்சு நம்ம ஆளுங்க மொத்த பேரும் இந்த இடத்தை விட்டு பாதுகாப்பா இன்னொரு கதவை திறந்து உள்ள வருவாங்க. அந்த இடமே பாக்குறதுக்கு கருகருன்னு ஏதோ கருவண்டு மாதிரி இருக்கு. பக்கத்துல இருக்க ஒரு கருப்பு கண்ணாடிய ஹீரோ ஒத்து கவனிக்கும் போது இவன் ஒரு இல்யூஷனுக்குள்ள போயிட்டான். அதுல இறந்து போனதா நினைச்ச ஹீரோவோட அப்பா வந்து நிக்கிறாரு. அப்பா இங்க என்ன நடக்குது? நீங்க தான் என்ன விட்டு போயிட்டீங்கல்ல. தம்பி நீ என்ன பேசிட்டு இருக்க? அப்பா எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். இந்தா உன் ஏட்டிய வச்சு மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணு. சரி அப்பாவை பார்த்த வரைக்கும் சந்தோஷம்னு பைபிள்ல ஆனந்த கண்ணீர் விடுவான். கரெக்டா அப்ப மகனே பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு சாப்பிடவான்னு ஒரு குரல் கேக்குது. திரும்பி பார்த்தா அது ஹீரோவோட அம்மா. 10 வருஷத்துக்கு முன்னாடி கடத்தப்பட்ட தன்னோட அம்மா உருவத்தை பார்த்ததுமே ஹீரோவுக்கு அழுக தாங்கல. அம்மா நீங்க வந்துட்டீங்களா அப்படி இப்படின்னு பையன் பாசமலைய பொழியும் போது டே கருப்பு சொக்கா எழுந்துரு எழுந்துருன்னு யாரோ கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. சடனா இல்லூஷனை விட்டு ஹீரோ கண்ண முழிக்கும் போது முன்னாடி நம்ம ஜூலி வந்து நிக்கிறா. அடியே என்னடி நீ வந்து நிக்கிற? என்னோட அம்மா எங்க? டே முட்டாள், நீ அந்த கருப்பு கண்ணாடியை உத்து கவனிக்கும் போது அது உனக்கு பிடிச்சமான இல்லூஷனை கொடுத்து உன்னை டைவர்ட் பண்ணும். சரியான நேரத்துல உன்னை யாராவது காப்பாத்தல நிரந்தரமா நீ அந்த இல்லூஷனுக்குள்ளேயே மாட்டிப்ப. அடுத்து ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது அவளுக்கு பிடிச்ச யாரோ இல்லூஷனுக்குள்ள இருக்காங்க போல. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு ஜாலியா பேசிட்டு இருக்க விஷயத்த கவனிக்கிறாங்க. சரி உடனே அவளை எழுப்பலான்னு பார்க்கும்போது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, உன் இஷ்டத்துக்கு அவளை எழுப்ப முடியாது. ஒருவேளை இல்லூஷன்ல அவ தூங்கிட்டு இருக்கான்னு வையன், அந்த நேரத்துல அவளை எழுப்புற மாதிரி ஃபீல் ஆகுது. அதே டைம்ல நீ இங்கேயும் அவளை பிடிச்சி எழுப்புனா பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. இல்லூஷனை விட்டு பாதுகாப்பா வெளியில வந்துருவா. ஆனா இப்ப தனக்கு பிடிச்ச ஆள் கூட மார்க்கெட்ல இருக்கதா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த டைம்ல எழுப்பணும் கண்டிப்பா பிரச்சனை பெருசாயிடும். நிரந்தரமா அவ இல்லூஷனுக்குள்ளேயே மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இப்ப என்ன பண்றது? என்னால ஒன்னு அவளோட இல்லூஷனுக்குள்ள அனுப்ப முடியும். அப்படின்னா ஓகே நான் அவளை பாதுகாப்பா கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜூலியோட உதவியால ஹீரோ ஹீரோயினோட இல்லூஷனுக்குள்ள வந்துட்டான். பார்த்தா அந்த பைபிள்ல ஒரு மார்க்கெட்ல ஜாலியா ஃப்ரூட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. ஏமா தாயே நீ பாக்குற இதுவும் உண்மை கிடையாது. ஒழுங்கா அந்த இடத்தை விட்டு வெளியில வா. நான் எதுக்கு வரணும்? எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா பாரு, எனக்கு பிடிச்ச ஒரு பையன் பக்கத்திலே இருக்கான். அடி பாவி, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இங்கே இருக்கான். யார் அவன்? நல்லா இருப்பானா? கேள்வி கேட்கக்கூடியதே எனக்கு பிடிச்ச பையன் தான். காமெடி பண்ணிட்டு இருக்காத. இல்ல நான் நிஜமா தான் சொல்றேன். உன்னை முதல் முறையா எப்ப பார்த்தனோ அந்த நொடியே உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீ அந்த ஜூலி கிட்ட பேசினா போதும் எனக்கு அப்படியே வயிறே எரியுது. இப்போதைக்கு இவளை இந்த இடத்தை விட்டு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த பாரு எனக்கு உன்னை பிடிக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நீ இந்த இடத்தை விட்டு வெளியில வந்தாகணும். அஸ்கு புஸ்கு என்னைய ஏமாத்த பாக்குறியா? வேணும்னா ஒரு முத்தம் கொடுக்குறேன்னு சொல்லு, நான் அப்படியே வெளியில வரேன். சரி சரி தந்த தொலைறேன்னு சொல்லிட்டு முதல்ல ஹீரோ இந்த இடத்தை விட்டு வெளியில போயிடுவான். அடுத்த ஹீரோனும் இல்லூஷனை விட்டு வெளியில வந்து முத்தா கொடுன்னு பண்ணி மூஞ்சி மாதிரி வாய பக்கத்துல கொண்டு வருவா. நல்லா ஏமாந்தியா ஃப்ராடு? முத்தமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது போடி. அட பாவி என்னையே ஏமாத்திட்டல. விளையாட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. முதல்ல மீதி இருக்க அந்த கேடி பையனையும் ஜானையும் காப்பாத்தணும். அப்ப கூட இந்த ஜானை பாருங்க இல்லூஷன்லயுமே இந்த பைபிள்ல கதை கதையா விட்டுதான் மக்களை ஏமாத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறமா கஷ்டப்பட்ட நம்ம ஜூலியோட உதவியால ஹீரோ இப்ப அவங்க ரெண்டு பேரையும் இல்லூஷனை விட்டு வெளியில கொண்டு வந்துட்டான். அப்பதான் இந்த இடத்தோட பாதுகாவலனான ஷேடோ வரான். பரவாயில்ல நான் வச்ச சின்ன சோதனையில நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. ஆனா அடுத்து என் கூட சண்டை போட்டாகணும். அதுக்கு என்ன செஞ்சுட்டா போச்சுன்னு சொல்லிட்டு பாதி பேரு அல்லக்கை கூட சண்டை போடுவாங்க. நம்ம ஹீரோ மட்டும் அந்த ஷேடோ ஹண்டர் கூட சண்டை போடுவாங்க. நினைக்கிறத விட சண்டை படு பயங்கரமா போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ஈட்டியை வச்சு குத்தலான்னு பார்த்தா கூட இவன் கை அசைவாலேயே அதை ரொம்ப அசால்ட்டா தடுத்துட்டான். ஆனா முழு பவரை பயன்படுத்தும் போது ஷேடோ பையன் தடுமாறி கீழே விழுந்துட்டான். பரவாயில்ல என்ன தோக்கடிச்சதால நீங்க இந்த இடத்தை விட்டு கிளம்பலாம். அப்ப ஏதோ ஒரு காரணத்தால நம்ம கேடுப்பா இருக்கால அவன் அந்த ஷேடோ பையனையே முறன்னு முறைச்சு தள்ளுறாங்க. அடுத்த லெவலுக்கு போலாமேனு கதவை திறந்து வெளியில வந்தா அங்க வெறும் மிகப்பெரிய மலையோட எஜ்ஜு மட்டும் தான் இருக்கு. என்ன அந்த லூபாஜன் இருப்பான்னு பார்த்தா பாதையே இல்ல. எனக்கும் அதான் புரியல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உடனே ஹீரோ எல்லாரும் இதே இடத்துல கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்கன்னு சொல்லுவான். அப்ப கேடுப்பேன பாருங்களேன் ஜான கூப்பிட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் இங்க இருந்து கிளம்புறேன். இதுக்கப்புறம் நீங்க நான் இல்லாமையே பயணம் பண்ணி ஆகணும்.
யோ என்ன விளையாடிட்டு இருக்கியா? உன்னை என்னோட சொந்த காவலனா வேலைக்கு சேர்த்ததுக்கான காரணம் எப்பவுமே எனக்கு பாதுகாப்பா இருப்பேன் தான். ஆனா நீ முட்டாள்தனமா முடிவெடுத்து உன்னோட பழைய பகையை முடிக்க போயிட்டு இருக்க. நல்லா யோசிச்சுக்கோ, அது எல்லாமே 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. இவனுங்க 2 பேரும் எதை பத்தி பேசுறானுங்கன்னு தெளிவா தெரியல. அப்ப கேட்டு பையன் கடுப்பாகி, ஏண்டா நீ ஒரு இளவரசனா இருந்தா பெரிய ஆளா? ஒரு இடத்துல எப்படி பேசணும்னு தெரியாது, ஒரு எதிரியை எப்படி அழிக்கணுங்கிற விஷயமும் தெரியாது. முதல்ல அதை கத்துக்கிட்டுவான்னு சொல்லிட்டு கேடி பையன் சொல்ல சொல்ல கேட்காம வந்த வழியாவே திரும்ப போயிடுவான். இந்த விஷயத்த ஹீரோ, ஹீரோயின், ஜூலி இந்த 3 பேருமே கவனிக்கிறாங்க. ஆனா ஜான பாருங்க, கடைசி வரைக்கும் கேடி பையனுக்கு ஒரு மரியாதையே கொடுக்கல. போ நீ பாதிலேயே செத்து போயிடுவ, 5 நிமிஷம் கூட உன்னால தாக்கு பிடிக்க முடியாது அப்படி இப்படின்னு திட்டி அந்த ஆளை அனுப்பி வச்சுட்டான். அடுத்த உள்ள வந்த கேடி பையன், டே ஷாடோ எங்க இருக்க? என்னோட 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பகைய இப்ப நான் தீக்க வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தா இங்கதான் ஒரு பிளாஷ்பேக். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேடி பையன் கூட ஒரு மிகப்பெரிய படையே இருந்திருக்கு. அந்த நேரத்துல சூரிய ராஜ்யத்துக்காக ஷாடோ அரக்கனை பிடிக்கிறதுக்காக தன்னோட படையை கூட்டிட்டு வந்திருக்காரு இந்த கேடி பையன். ஆனா நினைச்சதை விட ஷாடோ அரக்கனுக்கு அதிகமான பவர் இருந்திருக்கு. சோ ஒட்டுமொத்த பெரியும் கொண்டுட்டு நான் எவ்வளவு பலசாலிங்கிறதுக்கு நீ ஒருத்த ஆதாரமா இருக்கணும். சோ உனக்கு மட்டும் உயிர் பிச்சை கொடுக்குறேன்னு கேடி பையனை மட்டும் அங்க இருந்து அனுப்பி வச்சிருக்கான். இத்தனை வருஷம் கழிச்சு இறந்து போன தன்னோட நண்பர்கள் உயிருக்கு பழிவாங்கிறதுக்காக திரும்ப கேடி பையன் ஷாடோ அரக்கன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு முறையுமே கேடி பையன் அடிபட்டு கீழே விழுந்துகிட்டே தான் இருக்கான். ரத்தங்கள் சிந்திக்கிட்டே இருக்கு. அப்ப ஒரு கட்டத்துல தன்னோட கேடயத்தை தூக்கி போடும்போது அதை கூட ரொம்ப அசால்ட்டா தடுத்துடுவான். கோடாரிய பயன்படுத்தி வெட்ட நினைக்கும் போது ஓங்கி ஒரு அடி கேடி பையன் ரத்தம் கக்கி சுருண்டு விழுந்துட்டான். அடுத்து மொத்தமா கதையை முடிக்கலான்னு பார்க்கும்போது நல்ல வேளையா நம்ம ஹீரோ உள்ள வந்துட்டான். ஏன்னா கேடி பையனை தனியா விடுறதுக்கு மனசு இல்ல. தன்னோட மந்திர ஈட்டியோட சக்தியை பயன்படுத்தி ஷாடோ அரக்கனை நேருக்கு நேரா அட்டாக் பண்ணும்போது அவனால தாக்கு பிடிக்கவே முடியல. ரத்தம் கக்கி அதே இடத்துல மொத்தமா இறந்து போயிட்டான். அதுக்கப்புறமா கேடி பையனுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது ரத்த வெள்ளத்தால உயிருக்கு போராடிட்டு இருக்கான். கவலைப்படாத, உன்னை இந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போயிடுவோம், உனக்கு எதுவும் ஆகாத. இல்ல என்னோட இதயத்துக்கிட்ட காயம் பட்டிருக்கு, சோ கண்டிப்பா நான் பிழைக்க மாட்டேன். இதனால எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. 10 வருஷத்துக்கு மேல எனக்கு ஒரு குடும்பமா இருந்த நண்பர்கள் இறந்து போயிட்டாங்களேன்னு அதுக்கு பழிதிக்கிறதுக்கு இந்த ஷாடோ அரக்கனை தேடிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவன் இறந்து போனதால என் நண்பர்களோட ஆன்மாக்கள் கூட இப்ப நானும் நிம்மதியா ஒரு குடும்பமா வாழ போறேன். இப்படி எல்லாம் பேசிட்டு கேடி பையன் அதே இடத்துல இறந்து போயிடுவான். சோகத்தோட ஹீரோவும் ஜூலியும் வெளியில வருவாங்க. அப்ப ஜான பாருங்க, என்னப்பா அந்த இறந்து போயிட்டானா? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல 5 நிமிஷம் கூட அவனால தாக்கு பிடிக்க முடியாது அப்படி இப்படின்னு நக்கலா பேசும்போது ஹீரோ கடுப்பாகி டப்புன்னு ஒரு அட்டி ஜான் அதே இடத்துல மயங்கிட்டான். அப்பதான் ஹீரோயின் இந்த இடத்துல ஏதாவது மந்திரங்களால அடுத்த லெவலுக்கு போறதுக்கான பாதை மறைக்கப்பட்டிருக்கான்னு செக் பண்ணும்போது நினைச்ச மாதிரியே ஒரு ரகசிய கதவு இருக்கு. சோ இப்ப அதை கடந்து 3 பேருமே நேரா அந்த லூபாஜினை தேடி கிளம்புறாங்க. இதே டைம்ல மயக்கம் போட்டு கீழே விழுந்த ஜான் இருக்கான்ல, இப்ப அவனும் கண்ண முழிச்சுட்டான். தக்காளி என்னையே அடிச்சுட்டல, உன்னை கண்டிப்பா நான் சாகடிக்காம விட மாட்டேன்னு வெறி பிடிச்ச மாதிரி நம்மளுங்க கடந்து போன அதே ரகசிய கதவு வழியா இப்ப இவனும் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். பிரச்சனை இது மட்டும் கிடையாது, லூபாஜின்ங்கிறவன் ஒரு பெரிய மந்திரவாதி. அவனை யாராவது சாகடிச்சாங்க அப்படின்னா நகர மக்களோட பார்வையில அவங்க ஒரு பிரபலமான வீரனா மாறிடுவாங்க. சோ அதுக்காகவே ஹீரோவுக்கு முன்னாடி லூபாஜினை தான் கொல்லணுங்கிற வெறியில ஜான் கிளம்புறான். இதே டைம்ல லீலாவுக்கு முன்னாடி வந்த அல்லக்கை, தலைவி இப்பதான் ஒரு நியூஸ் வந்துச்சு, சூரிய நகரத்துல இருந்த மந்திரவாதி பெண்கள் மட்டும் கடத்தப்படல, மற்ற நகரங்கள்ல இருந்த மந்திரவாதி பெண்களும் கடத்தப்பட்டிருக்காங்க. ஆனா ஏன் எதுக்காகங்கிற கேள்வி ரொம்ப அதிகமா இருக்கு. கவலைப்படாதீங்க, வேலையை பக்காவா முடிச்சிட்டு ஹீரோ கண்டிப்பா திரும்ப இங்க வருவான். இப்படி எல்லாம் இவங்க ஒரு பக்கத்துல பேசிட்டு இருக்க, இன்னொரு பக்கத்துல ரகசிய பாதைக்குள்ள வந்த ஹீரோவும் மத்தாளங்களும் பொறுமையா நடந்து போகும்போது அங்க வித்தியாசமான ரத்தம் கொதிக்கிற விஷயத்தை கவனிக்கிறாங்க. ஆமா இதெல்லாம் என்ன? உடனே ஜூலியும், இது மந்திரவாதி பெண்களோட ரத்தம் நினைக்கிறேன், என்னோட கணிப்பு சரியா இருந்தா 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி அழிக்கப்பட்ட ரத்த அரக்கனை மறுபடியும் யாரோ ஒரு உடம்புக்குள்ள மாத்த போறாங்க. அதுக்காக தான் மந்திரவாதி பெண்களை பலி கொடுத்து அவங்களோட ரத்தத்தின் மூலமா அந்த ரத்த அசுரனை உருவாக்க பாக்குறாங்க. நினைச்சதை விட லூபாஜின் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு பொறுமையா நடந்து போகும்போது ஒரு வழியா அந்த லூபாஜின் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் ஹீரோவை பார்த்த அடுத்த நிமிஷமே, அட நீ லீமாவோட மகனாச்சே, பரவாயில்ல உங்க அம்மாவோட சாயல் உன்னோட முகத்துல தெரியுது. ஒரு நிமிஷம் இரு, என்னோட அம்மா பத்தி உனக்கு எப்படி தெரியும்? ஏண்டா கடத்திட்டு வந்த ஆளுங்களுக்கு உங்க அம்மா யாருன்னு தெரியாதா என்ன? ஒழுங்கா உண்மையை சொல்லு, என்னோட அம்மா இப்ப எங்க இருக்காங்க? அட எதுக்கு இப்ப அவசரப்படுற? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னோட அப்பா உடம்புக்குள்ள பிறப்பாலேயே தெய்வ ரத்தம் இருக்கு. ஆனா உன்னோட அம்மா ஒரு அரக்க சக்தி, அதாவது ரோசாங் ரத்த வாரிசுல ஒருத்தி. ஆரம்பத்துல என்னதான் வில்லன் கோட்டையில அவ குழந்தையா பிறந்தாலும் கூட காலப்போக்குல வில்லி மாதிரியே கெட்ட பாதையை நோக்கி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உங்க பாட்டி குழந்தையா இருந்த உங்க அம்மாவை தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா ரொம்ப நேரத்துக்கு உங்க அம்மாவால மறைஞ்சு வாழ முடியல. 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க தான் கஷ்டப்பட்டு உன்னோட அம்மாவை கடத்திட்டு வந்தோம். ஆனா ஏன் எதுக்கு? மன்னிச்சிரு தம்பி, இதுக்கான பதிலை என்னால சொல்ல முடியாது. ஆனா உன்னோட அம்மா ரோசாங்கான அந்த வில்லி கிட்ட தான் இருக்கா. உன்னால முடிஞ்சா என்ன தோக்கடிச்சிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்லும் போது அட் அ டைம்ல 3 பேருமே அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா லூபாஜினுக்கு நிறைய பவர் இருக்கு போல. தீய ஆன்மாக்களோட உதவியால 3 பேருமே அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கான். சொல்ல போனா ஹீரோவெல்லாம் ரத்தம் கக்கி சுருண்டே விழுந்துட்டான். இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஹீரோ, ஹீரோயின், ஜூலி 3 பேருமே இறந்து போயிடுவாங்க. ஒரு பனிக்கட்டியால பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கினா கூட அதையும் அந்த லூபாஜின் உடைச்சிட்டான். அப்பதான் ஹீரோயின் ஹீரோவுக்கு பக்கத்துல வந்து, பாரு நான் உன்ன சும்மா பேச்சுக்காக எல்லாம் காதலிக்கல, கூட இருக்க வரைக்கும் என்னோட காதல் உனக்கு புரியல, பரவாயில்ல விடு, நீ சாகிறதே என்னால பார்க்க முடியல, அதனால என் உயிரை கொடுத்தாச்சும் நான் உன்னோட உயிரை காப்பாத்துவேன், அப்பவாச்சும் என்னோட காதல்
உனக்கு புரியும் சொல்லிட்டு தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டு தன்னோட முழு நெருப்பு சக்தியை பயன்படுத்தி லூபாஜினை பார்த்து அட்டாக் பண்ணும்போது அவனால தாக்கு பிடிக்க முடியல. உடம்பு ஃபுல்லா தீ பிடிச்சு மொத்தமா அதே இடத்துல காயம்பட்டு விழுந்துட்டான். ஜூலிக்கு இத பார்த்து ஆனந்த கண்ணீர். யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு தன்னை காப்பாத்த தன்னோட உயிரியை விட்டுட்டாலேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இதுக்கடையில காயம்பட்ட ஹீரோவுக்கு ஒரு சின்ன இல்யூஷன். அதுல ஏதோ ஒரு வித்தியாசமான இடத்துல பையன் கண்ண முழிக்கிறான். கண்ணுக்கு முன்னாடி இவனோட அப்பா நிக்கிறாரு. மகனே நல்லா பாரு, நீ சாதாரண மனிதர்கள் மாதிரி கிடையாது, உனக்குள்ள தூய்மையான ரத்தம் இருக்கு, அதோட முழு சக்தியை நீயே பாருன்னு சொல்லும் போது உடம்புக்குள்ள இருந்து ஒரு அரக்கன் வெளியில வந்து நிப்பான். அப்பா இது எப்படி பண்ணீங்க? எனக்கும் அதே மாதிரியே பவர் வேணும்பா. அதுக்கு உன்னோட மனசை ஒரு நிலையா வைக்கணும், மக்களை காப்பாத்தணுங்கிற எண்ணம் மட்டும் தான் உனக்குள்ள இருக்கணும். இப்படி எல்லாம் இல்லூஷன்ல பேசிட்டு இருக்க இதே டைம்ல நம்ம ஆளுங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஜானும் அங்க வந்துட்டான். ஹீரோவும் ஜூலியும் காயம்பட்டு கிடக்குறாங்க. சோ கண்டிப்பா அவங்களால இவனுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. கேக்க பக்கம் சிரிச்சிட்டு பாத்தியா அந்த லூபாஜினை கொல்ல போறேன், அதுக்கப்புறம் எனக்கு தான் பேரும் புகழும் கிடைக்க போகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, முதல்ல இவன் கதையை முடிச்சிட்டு அடுத்து உங்க கதையை முடிக்கிறேன்னு மந்திர வில்ல வச்சு தாக்கலான்னு பார்த்தா சாக கடந்த லூபாஜின் திரும்ப கண்ண முடிச்சிட்டான். வில்ல வேற கையில புடிச்சிட்டான். ஜானுக்கு வைத்த கலகிருச்சு. தலைவரே நான் தெரியாதனமா உங்களை அட்டாக் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு எனக்கு உயிர் பிச்சை போடுங்கன்னு கால்ல விழுந்து கெஞ்சிடான். அப்படியா தம்பி, சரி கொடுத்துட்டா போச்சு, நீ என்ன தெரியுமா பண்ற, நேரா போயிட்டு தோ அங்க இருக்கான்ல ஹீரோ, அவனோட கதையை முடிச்சிட்டு தாராளமா இந்த இடத்த விட்டு நீ கிளம்பலாம், உனக்கு நான் உயிர் பிச்சை கொடுக்குறேன், அவ்வளவுதானே, செஞ்சுட்டா போச்சுன்னு சொல்லிட்டு வில்ல எடுத்துக்கிட்டு நேரா ஹீரோவை சாகடிக்கலான்னு பக்கத்துல வருவான். ஆனா ஹீரோயின் ஒரே அடியிலேயே அந்த ஜானை அதே இடத்துல மயங்க வச்சுட்டா. கடுப்பான லூபாஜின் சரமரியா அட்டாக் பண்ணுவான். தன்னால முடிஞ்ச வரைக்கும் ஹீரோயின் தாக்கு பிடிச்சு பாக்குறா. ஆனா ஒரு இடத்துக்கு மேல கவசம் டப்புன்னு உடைஞ்சு போயிடுச்சு. மொத்தமா கதையே முடிய போதும்னு நினைக்கும் போது காயம்பட்ட ஹீரோ இப்பதான் இல்யூஷனை விட்டு கண்ண முழிக்கிறான். தன்னோட அப்பா தனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி உடம்புக்குள்ள இருந்து தங்க நிறத்துல மின்னக்கூடிய ஒரு ஆத்ம அசுரனை வெளியில கொண்டு வருவான். லூபாஜினுக்கே இத பார்த்து அல்ல இல்ல, அடப்பாவி உங்க அப்பா மாதிரியே நீயும் தெய்வ சக்தியில ஒரு ஆளா. ஆனா ஹீரோ இவன் பேசின எதையுமே கண்டுக்காம நெருப்பு டிராகனை வச்சு ஓங்கி ஒரு அடிய போட லூபாஜின் அதே இடத்துல மொத்தமா இறந்து போயிடுவான். ஆனா பாருங்க அவனோட ஆன்மா மட்டும் ஹீரோ கவனிக்காத நேரம் பார்த்து பக்கத்துல இருந்த அந்த ஜான் இருக்கால அவன் உடம்புக்குள்ள போயிடுச்சு. இப்ப ஒட்டுமொத்தமா அந்த கேவ் வேற இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு. சோ பயந்து போன ஹீரோ தப்பிக்கலாம் ட்ரை பண்ணும்போது தெரியாதனமா பாறைகளுக்கு நடுவுல ஒரு பள்ளத்துல மாட்டிப்பான். ஐயோ போற நிலைமைய பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் இதே இடத்துல மாட்டி இறந்துருவோமோ? கண்டிப்பா கிடையாது. ஏற்கனவே லாங்ஜன் நம்மளை காப்பாத்த ஆளுங்களை அனுப்பிட்டா. அண்ணாந்து பார்த்தா மிகப்பெரிய கப்பல் பறந்து வந்துட்டு இருக்கு. உடனே அதை பிடிச்சு நம்ம ஆளுங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த விஷயத்த மந்திர கண்ணாடியின் மூலமா நம்ம லீலாவும் பாத்துட்டாங்க. நடந்த எல்லா தப்புகளுக்கும் பின்னாடியும் லூபாஜின் காரணம் கிடையாது. கெட்ட மந்திரவாதிகளான ரோசாங் கூட்டத்தோட ராணி தான் எல்லா தப்புகளுக்கும் காரணம். சோ அவளையும் ஹீரோ சாகடிக்கணும். உடனே நீங்க உதவிக்கு போங்கன்னு சொல்லிட்டு கூட இருக்க மொத்த பேரையும் அனுப்பி வைக்கிறா. இதுக்கடையில கப்பல்ல இருக்க ஹீரோ இறந்து போன ஹீரோனை பத்தி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கான். கவலைப்படாத, எல்லா காயங்களுக்குமே ஒரு மருந்து உண்டு, அப்படி இப்படின்னு ஹீரோயினும் ஓரளவுக்கு ஆறுதல் பண்ணிட்டு இருக்கா. பயலுக்கு ஹீரோவும் எப்படியாச்சும் அந்த வில்லியோட கதையை நான் முடிச்சாகணும், என் அம்மா இருக்க இடத்தையும் கண்டுபிடிச்சாகணும். உன்னால தனியா அந்த வேலையை பார்க்க முடியுமா? முடியுதோ முடியலையோ நான் இதை தனியா தான் செஞ்சாகணும். ஏன்னா உடல் அளவுல உனக்குள்ள பவர் ரொம்ப கம்மியா இருக்கு. குறைஞ்சது 2 மணி நேரம் ஓய்வு எடுத்தாதான் உன்னோட பவர் மறுபடியும் சார்ஜ் ஆகும். இப்படி எல்லாம் இவன் ஒரு பக்கத்துல பேசிட்டு இருக்க. இதே டைம்ல வெள்ளிக்கு முன்னாடி இந்த கோட்டையில இருக்க ஒட்டுமொத்த வேலைக்காரங்களும் வந்து நிக்கிறாங்க. ஏன் என்னாச்சு தலைவி, நீங்க ஏதோ ரத்த அரக்கனை உருவாக்க போறீங்கன்னு லாங்சன் மண்டபத்துல இருக்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா அவங்க கிட்ட எங்களால சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. சிரிச்சுக்கிட்டே வில்லியும் பரவாயில்லையே நிலைமைய புரிஞ்சுக்கிட்டீங்க, அதனாலதான் உங்க சக்திகளை நான் எடுத்துக்க போறேன், அடி போடி வேணும்னு சொல்லிட்டு மொத்த பேரும் எஸ்கேப் ஆக பாப்பாங்க. ஆனா வில்லி நொடி போடுதுல அவங்களுக்குள்ள இருந்த பவர்ஸை உறிஞ்சிட்டு தன்னோட வசியத்துக்குள்ள கொண்டு வந்துட்டா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பறக்கும் கப்பலை விட்டு நம்ம ஹீரோ தனியால அந்த வில்லி அடிக்கிறதுக்கு கோட்டைக்குள்ள வருவான். ஆனா அதுக்கு முன்னாடி கடத்தப்பட்ட என்னோட அம்மா எங்க, அவங்கள நீ என்ன பண்ணன்னு கேட்பான். வில்லி பதிலே சொல்லாம ஒவ்வொரு அலக்கையா ஹீரோ கூட சண்டைக்கு அனுப்புறா. அம்மாவை பார்த்தே ஆகணுங்கிற வெறியால ஒவ்வொருத்தனையும் அட்டி பொழகுறாங்க. இவன் அடிக்கிற வேகத்துக்கு 10-15 அடி பறந்து போய் விழுவானுங்க. மொத்த அலக்கையும் காலி. அடுத்து வில்லியோட கதையை முடிக்கலாமேன்னு பக்கத்துல போகும்போது ஒரு கை வந்து ஹீரோவை டப்புன்னு தடுக்குது. உத்து கவனிச்சதுக்கு அப்புறம் தான் இவனுக்கே தெரியுது அது இவனோட கடத்தப்பட்ட அம்மா. திரும்ப அடிக்க முடியாம காயம்பட்டு தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். அடியே வில்லி, எங்க அம்மாவை என்ன பண்ண? இது ஒரு நல்ல கேள்வி. உனக்கு தெரியாத ரகசியத்தை நான் இப்ப சொல்றேன். இந்த ரோசாங் கோட்டையில இருக்க எல்லாருமே மந்திரங்களை தினமும் பயிற்சி பண்ண ஆளுங்க. ஆனா பயிற்சியே பண்ணாத எந்த ஒரு ஆள் இந்த உலகத்துல இருக்காங்களோ அவங்க உடம்புக்குள்ள மட்டும்தான் ரத்த அரக்கனோட ஆன்மாவை எங்களால அனுப்ப முடியும். அதே போல யார் இருக்காங்கன்னு தேடும் போது உன்னோட அம்மாவை ஒரு வழியா கண்டுபிடிச்சோம். பிறப்பாலேயே அவங்களுக்குள்ள அசுர ரத்தம் இருக்கு. சோ பிளான் போட்ட மாதிரியே ரத்த அரக்கனோட ஆன்மாவையும் இப்ப அவ உடம்புக்கு மாத்தியாச்சு. இதுக்கப்புறம் உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு அம்மா டக்குன்னு அட்டாக் பண்ணுவாங்க. நல்ல வேளையா நம்ம ஜூலி உள்ள போந்து அந்த தாக்குதலை தடுத்து ஹீரோவை காப்பாத்திட்டா. கவலைப்படாத, நீயும் நானும் தனியால் கிடையாது, நம்மளுக்காக லாங்ஜன் தன்னோட படைகள் அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நிலவரம் கலவரமாகி அந்த இடமே கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் மாதிரி சண்டையா போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல தன்னோட அம்மாவை வளைச்சு பிடிக்க இந்த சின்ன கேப்ல நம்ம ஜூலி அவ உடம்புக்குள்ள இருக்க ரத்த அரக்கனோட ஆன்மாவை கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சு எடுக்க ஆரம்பிக்கிறா. அப்ப கரெக்டா உள்ள போந்த வெள்ளி ஜூலிக்கு ஒரு அடியை போட்டுட்டு ஹீரோவை தன்னோட முழு பலத்தால மொத்தமா எரிச்சு சாம்பலாக்கிட்டா. இப்படி ஒரு விஷயத்த பார்த்து லாங்சன் மக்களுக்கு ஹீரோ மேல இருந்த நம்பிக்கை மொத்தமா போயிடுச்சு. ஜூலி வேற தனியால என்ன பண்ண போறோம்னு நிறைய குழப்பத்தோட இருக்கா. லாஸ்டா மிஞ்சினது ஹீரோவோட அப்பா கொடுத்துட்டு போன பதக்கம் மட்டும்தான்.
இந்த இடத்துல கட் பண்ணா இறந்து போனதா நினைச்ச ஹீரோ இருக்கான்ல, அவன் இல்லூஷன்ல கண்ண முழிக்கிறான். இடமே பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கண்ணுக்கு முன்னாடி ஒரு வயசான ஆளு நிக்கிறாரு. ஐயா நீங்க யாரு? இந்த உலகத்தோட சமநிலைக்கு போராடக்கூடிய ஒரு முக்கியமான ஆளுன்னு வச்சுக்கலாமே. உண்மையாவே நான் இறந்து போயிட்டேனா? அதுக்கான பதில் உன்கிட்ட தான் இருக்கு. நீ குழந்தையா பிறக்கும் போதே உனக்குள்ள தெய்வ சக்தி இருக்குங்கிற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீ ஒரு மனுஷனா இருக்க வரைக்கும் உன்னோட முழு பலத்தை உன்னால எட்ட முடியாது. அதுக்கு நீ கடவுளாகணும். அப்படியா? நான் அதுக்கு என்ன பண்ணணும்? உனக்கு பிடிச்ச ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்கன்னா அதே இடத்துல முடங்கி போறதுக்கு பதிலா மக்களோட அமைதிக்காக நீ தீய சக்தியை அழிக்க ஒரு முழுமையான கடவுளா உன்னோட பணியை ஏத்துக்கணும். இப்ப சொல்ல, நீ ஒரு சாதாரண மனுஷனா இருக்க போறியா இல்ல கடவுளா மாறி இங்க இருக்க வெள்ளியை அழிக்க போறியா? சரி குருவே, நான் ஒரு கடவுளா மாற ஒத்துக்கிறேன். ஆனா நான் ஏற்கனவே இறந்து போயிட்டல, என்னால எப்படி மனித உலகத்துக்கு போக முடியும்? கவலைப்படாத, நான் உனக்கு கொடுத்த பதக்கம் அது சாதாரணமானது கிடையாது. வில்லி மூலமா அழிக்கப்படுது. அந்த பதக்கத்தோட போலி மட்டும்தான். உன்னோட நிஜ உயிர் அந்த பதக்கத்துக்குள்ள இன்னும் இருக்கு. சீக்கிரம் இங்க இருந்து போ. உனக்கு பிடிச்சவங்களையும் இந்த உலகத்தையும் காப்பாத்துன்னு சொல்லிட்டு கடவுள் உலகத்துல இருந்து ஹீரோவை திரும்ப மனித உலகத்துக்கு அனுப்பிடுவாங்க. சாதாரண மனுஷனா இருந்த ஹீரோ ஒரு கடவுளா மாறி வெளியில வரக்கூடிய விஷயத்தை பார்த்து வில்லிக்கு மரண பயம். ஜூலிய கூட்டு சேர்த்துக்கிட்டு தனக்குள்ள இருக்க பவரை முழுமையா பயன்படுத்தும் போது வில்லியால தாக்கு பிடிக்கவே முடியல. சோ சம்பவ இடத்திலேயே எரிஞ்சு அவ சாம்பல் ஆயிட்டா. அதுக்கப்புறம் ஜூலி தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னோட பவர் மூலமா வசியத்துல இருந்து காப்பாத்தி அவங்கள சுயநினைவுக்கு கொண்டு வரா. இவ்வளவு நாளா தப்பான பாதையில போன மக்கள் இதுக்கப்புறம் ஒரு நல்ல மக்களா வாழ போறாங்கன்னு தெரியுது. இந்த இடத்துல கட் பண்ணா லாங்சன் மண்டபத்தை காட்டுறாங்க. அங்க சிகப்பு காஸ்டியூம் போட்ட ஒரு பொண்ணு வந்திருக்கா. தலைவி லீலா, எனக்கு ஒரு முக்கியமான ஆளை தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்காக நான் எவ்வளவு பணம் வேணா கொடுக்க தயாரா இருக்கேன். இதான் அந்த ஆளோட பேருன்னு கொண்டு வந்த பேப்பரை அப்படியே வானத்துல தூக்கி போடும்போது அதுல லார்ட் ஈகிள்னு நம்ம ஹீரோவோட பேர் எழுதிருக்கு. இவனை தேடி யார் வந்தாங்கன்னு பார்த்தா இங்கதான் கதையில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். இறந்து போனதா நினைச்ச கதாநாயகி நம்ம ஹீரோயின் இருக்கால, அவ தான் திரும்ப வந்திருக்கா. ஆனா எப்படி என்ன புரியல. மேபி இந்த படத்தோட 2வது பாகம் வந்தாதான் அதுக்கான பதில் கிடைக்கும். இத ஒரு சின்ன ஹிண்டா கொடுத்து இதையே ஒரு சின்ன கேள்வியா வச்சு அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரங்க. பை பாய்.